சத்தியமாக சொல்கிறேன், நான் ஹைதராபாத் போனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் கூட தாண்டா உன்னை மிஸ் பண்ணுவேன். எதுக்கு நம்ம 2 பேரும் மிஸ் பண்ணணும்? பேசாமல் நீயும் கிளம்பி என் கூட ஹைதராபாத் வந்துரு. அங்கே நர்ஸ்க்குலாம் நல்ல சேலரியாம். எதுக்கு தேவையில்லாமல் கனடாலாம் போயிட்டு? உனக்கும் என் அப்பாவுக்கும் அவ்வளோ வித்தியாசம் எல்லாம் கிடையாதுடா. என்ன அவர் என்ன கொஞ்சுவாரு, நீ கெஞ்சுற. நீ ஒன்று பண்ண, நாளைக்கு ஹைதராபாத் போவாத. அப்படியா? இன்னைக்கு நைட்டே கிளம்பிடு. நான் கனடா போகிறது உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ நான் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டியதான். அப்படி என்னடா நல்ல முடிவு? நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி என் கூட ஹைதராபாத் வர ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப? ஆமாம். டேய் நில்றா. அப்போ நீ ஷோரா வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்ப? ஆமாம், பண்ணிப்பேன். சரி, அப்போ உன் கல்யாணத்தை பார்த்துட்டு நான் கனடா போறேன். ஏன்னா உன் கல்யாணத்துல பிரியாணி சாப்பிடாம போனா நல்லா இருக்காதுல்ல. அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம். நானும் என் ஒய்ஃபும் கனடாக்கே ஹனிமூன் வரோம். நீ என்ன பண்ற? கனடாவில் ஒரு நல்ல கோல்டான லொக்கேஷனாக பார்த்து வச்சேன்னு வையன், அப்படியே அந்த பெட்ஷீட் உள்ள. டேய் காம்ப்ளான் பாய், வண்டி ஏற்றா போடா. படா படா. வீட்டில் இருந்து யாராவது பெரியவங்க இருந்தா கூடி போ. ஹெல்மெட் எங்க சார்? எடுத்துகிட்டு வரல சார். அப்புறம் என்ன, இறங்கி வாயா. நீ கொஞ்சம் இறங்கு. டேய் எவ்வளோடா வச்சுருக்க? சார் ட்ரீமில் உள்ள காசை போட்டு எல்லா காசும் போயிடுச்சு சார். என்னடா சில்ற? அதான் சார் கட்சிது. அடச்சே அப்படி சார், ஹெல்மெட்டு கேஸு என்னன்னு சொன்னீங்கன்னா. எங்கே இந்த நேரத்தில்? சார் அது வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க சார். யாரு? அவ்வளோ சீக்ரெட் மேட்டர் நான் சொல்லுவேண்ணா சார். சேஃப்டிக்கு தான் ஹெல்மெட் யூஸ் பண்ண சொல்கிறோம். சார் எதுக்குமே சேஃப்டி யூஸ் பண்ணுறதில்ல போல. சரி வாங்கிட்டு அனுப்பு. சரி வாயா, அதான் சொல்லிட்டார்ல. எப்படியா பையன்? என்னாச்சு சார்ல்ஸ்? முதல்ல நீ வண்டியில் இறங்கன்னு நான் அடிச்சு சாப்பிடுச்சோம். கிளம்பலாம். டேய் நில்லு. குடிச்சிருக்கியா? இல்லை இல்லை. கோவப்படுற? குடிக்கல? இல்லை சார், இல்லை. ஓடுக்கா? யோ சார், உதய் சார் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாரு. ஸ்டேஷன் கூட்டு போய் கவரம் பண்ணிடலாம். என்ன பா? எந்த ஏரியா? இந்திரா நகர் சார். இந்திரா நகர். இந்த பொண்ணோட அப்பா நம்பர் வாங்கி ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போ சார். சரிங்க சார். சார் சார் அதெல்லாம் எதுக்கு சார்? சார் சார் நான் ஃபைனே கட்டிடுறேன் சார். நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சார் ப்ளீஸ் சார். அப்பா நம்பர்லாம் வேணாம் சார். அந்த பொண்ணை போய் ஜீப்பில் ஏற்றி. எஸ் சார். சார் அந்த பொண்ணு வீடு பக்கத்தில் தான் இருக்குது, ஆட்டோவில் அனுப்பிச்சிடலாம். எதுக்கு சார் பிரச்சனை? நாடு இருக்க நிலைமையில நீ வேற. யோ அவன் வேற குடிச்சிருக்கான். போகிற வழியில் ஏதாவது பண்ணிட்டு பெட்ரோல் ஊற்றி அடிச்சிட்டானா நீ பொறுப்பேத்தியா? சார் சாரு வந்துட்டாரு வாங்கி தள்ளி. குடிகாரங்க கூட வண்டியில் ஏறுவா, போலீஸ் வண்டியில் ஏற மாட்டாளா? சார் டீ. ஏய் உள்ளே இருக்கிறாள், அவனுக்கு டீ வை. சரிங்க சார். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு ஒரு கிரீன் டீ கொடுக்கலாம்ல? ஏய் என்ன கொழுப்பா? அதை குறைக்க தானங்க கேட்குறோம். நம்பர் சொல்லு. 984-116. இது நம்பர் சொல்லு. 0061. லைசன்ஸ் இருக்கிற அட்ரஸ் தான் குடியிருக்கியா? ஆமாம் சார். அப்பா என்னையா பண்ணுறாரு? அப்பா இறந்துட்டாரு.
சார் அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு. வருஷம் நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. அந்த பையன் யாருன்னு தெரியுதா பாருங்க. தெரியல. ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸில் அந்த பையனை பிடிச்சப்போ உங்கள் பொண்ணு அவங்க கூட தான் இருந்தான். ஒன்று லவ் பண்ணுறாங்கிற மேட்டரே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சுச்சுவேஷன் வந்துருச்சு பாருங்க. பாமா வா வந்து உட்காரு. உட்காருமா. சார் அது ஒரு பெரிய கேஸ்லாம் இல்லை சார். ஸ்பாட்லேயே அந்த பையன்கிட்ட ஃபைனை வாங்கி அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கு தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை இங்கே வர வச்சிருக்கேன். நம்ம நாட்டு பெண்களோட பாதுகாப்புக்கு காவல்துறை தானே சார் பொறுப்பு. நான் இல்ல அந்த ஆளு அவன் கிடக்குறான் சார். திரும்ப பிடிச்சான். உன் பேர் என்னம்மா? அன்பிற்கினியாள். எவ்வளோ அழகான பேர் அப்பா உனக்கு வச்சிருக்காரு. உன் பேர் என்ன தம்பி? சார்ல்ஸ் செபாஸ்டின். ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? இந்த மாதிரி பசங்க லவ் பண்ணுற இன்டென்ஷனே தப்பு சார். உனக்கு மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடுவேன். இந்த மாதிரி 1008 கேஸ் டெய்லி வருது சார் ஸ்டேஷனுக்கு. இங்கே பாருங்க, இதே நிலைமை தொடர்ந்துச்சு நாளைக்கு உங்கள் கேஸும் இதே ஸ்டேஷனுக்கு வரும். பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதோ பார்க்கறது நல்லவராக இருக்கீங்க, புத்தி சொல்லி கூட்டு போங்க. போங்க. சார் நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்லேருந்தே டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் சீசனுங்கிறதுனால ரேட்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குது. இதே மந்த் எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்ஸ் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். எப்படி சார் உங்களுக்கு மந்த் எண்ட் டிக்கெட்ஸ் பார்க்கலாமா? ரேட்ஸ் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அவைலபிள் டிக்கெட் போட்டுருங்க. அவங்க சீக்கிரமாக கனடா போகணும். ஓகே சார், தேங்க்ஸ். வர ஸ்டாக்க பார்க்க மாட்டே நீ? சார் நாங்கள் பார்த்து தான் சார் வச்சோம். எலி எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல சார். எலி வாய் வச்சுதா நீ வாய் வச்சான்னு யாருக்குடா தெரியும்? சாரி சார், இனிமேல் இப்படி நடக்காது சார், ப்ளீஸ் சார். கஸ்டமர்கிட்ட போய் நான் அசிங்கப்பட்டு நிற்கவா? டேய் நான் சாரி சொன்னா கேட்பாங்களா? எனக்காச்சு இது வந்து ஸ்டாக் நீ தானே செக் பண்ண? ஆமாம், நானும் பாவிஷும் தான் செக் பண்ணேன். ஸ்டாக் பூரா எலி வந்து நாசம் பண்ணிருச்சு. மேனேஜர் ஒன்று தான் தேடுறாரு. நீங்கள் சொல்கிற கேவலமான காரணத்தை கேட்குறதா என் வேலையா? வாங்க மேடம் வாங்க.
தம்பி உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு நீங்கள் கிளம்பலாம். உங்களுக்கு தான் மேடம் இந்த வருஷம் பெஸ்ட் சேல்ஸ் கேர்ள் அவார்ட் கொடுக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ லட்சணமாக வேலை பார்த்துருக்கீங்க பாரு. இன்ஸ்பெக்ஷன் வந்தானே என்ன தானே பிடிச்சி கேவலமாக கத்துவான். உனக்கு 100 தடவை சொல்லியிருக்கேன் நான், ஸ்டாக் வந்து லிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணி வைன்னு. 12,000 ரூபா ஸ்டாக்கு இதெல்லாம் யாருங்க ஒப்பம் தருவானா? என்ன முறைக்கிறேன்? நேற்று 1 hour பர்மிஷன் கேட்டு வரும்போது நீல்ஸ் வந்து நீ அப்போ எங்கே போச்சு இந்த மறைப்பு? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சு, வாயில் இந்த வார்த்தை வேற மாதிரி வரும். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார். சார் 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 இட்ஸ் ஓகே, போய் ரெடியாக்கு.